1 2 3 செந்தமிழ்நாட்டு தமிழச்சிய சேல உடுத்த தயங்கிரிய நெசவு செய்யும் திருநாட்டில் நீச்சல் உடையில் அலையிறியே கணவன் மட்டும் ரிப்பீட் கணவன் மட்டும் காணும் அழகை கடையில் போட்டு விற்கிறியே. என்னடா சம்மந்தமே இல்லாமல் பாட்டு பாடுற, அதுவும் சத்யராஜ் பாட்டு பாடுற, ஷாகுல் பாடினா பாட்டு பாடுற அப்படின்னு கேட்குறீங்களா? அதுக்கும் டைட்டிலுக்கு என்ன சம்மந்தம் கேட்குறீங்க? சம்மந்தம் இருக்குங்க. இந்த கப்புள் பிளாகர்ஸ்ன்னு சொல்லிட்டு யூடியூப்பில் என்றைக்கு அவங்கலாம் வந்தாங்களோ அன்றைக்கே யூடியூப்பில் வந்து ஒரு டீசென்சி வந்து கம்மியாகிடுதுன்னு சொன்னாங்க. டிக்டாக்ல வந்து இருந்த வரைக்கும் யாருக்கும் பிரச்சனை இல்லை. ஆனால் எப்போ இவங்க வந்து படம் எடுத்து டிக்டாக் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் படம் எடுத்து நம்ம யூடியூப்புக்கு வந்தாங்களோ அன்றைக்கே யூடியூப் வந்து நாசமாக போயிடுச்சு. இளைஞர்களை இவங்க வந்து ரொம்ப கேவலமான ஒரு திசையில் வந்து அழைத்து கொண்டு செல்கிறார்கள். அதற்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். ரீசெண்டாக பாப்புலராக இருக்கிற இந்த கப்புள்ஸ், இதில் வந்து ஹஸ்பண்ட் வந்து ஒன்றுமே தெரியாத உம்மனா மூஞ்சி மாரி வருவார். இந்த ஒய்ஃப் வந்து எல்லாம் தெரிஞ்ச ஏகாமரம் மாரி வருவாங்க. அந்த கப்புள்ஸ் இப்போ ரீசெண்டாக ஒரு அந்த கன்னிமா பாட்டுக்கு இந்த பொண்ணு வந்து பயங்கரமாக ஆடுது, இந்த ஆள் வந்து ஆட தெரியாமல் குரங்கு மாரி குதிக்கிறாப்புல. இதில் என்ன தப்புன்னு நீங்கள் கேட்கலாம். இதில் ஒன்றும் தப்பு இல்லை. இந்த வீடியோ பார்த்துட்டு அப்படியே வந்து ஒருத்தன் வந்து ட்விட்டரில், அதாவது எக்ஸில் வந்து என்ன போஸ்ட் பண்ணியிருக்கேன்னா, பா செம்ம கட்டடா இந்த பொண்ணு, அந்த பொண்ணு பேரை வந்து சொல்லி, ஏன்னா அவங்க சேனலே வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட நேம் தான் இருக்கும். ஸோ அந்த பொண்ணு பேரை சொல்லிட்டு என்ன மாசு, என்ன டான்ஸு, என்ன ஃபிகரு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கேன். யார்? எவனோ ஒரு புறம்போக்கு. அவன் ஏன் பண்ணது தப்பு நான் சொல்கிறேன்னா, ஏன்னா இந்த பொண்ணு வந்து இன்னொருத்தனோட பொண்டாட்டி. இது ஏன் நடக்குதுன்னா, நீங்கள் உங்கள் லிமிட்டை கிராஸ் பண்ணி வியூஸுக்காகவும் காசுக்காகவும் உங்களோட ப்ரைவேட் லைஃப்பை வந்து எடுத்து போடுறீங்க பாருங்களேன். இது நீ பாட்டோ இல்லை டான்ஸோ ஆடிட்டு உன் வீட்டில் நீ ரெக்கார்ட் பண்ணிட்டு பார்த்துட்டு இருந்தனா யாரும் கேட்க போகிறதில்ல. நீ எடுத்துகிட்டு வந்து உன் பொண்டாட்டி ஆடுறதை எடுத்துகிட்டு வந்து நீ போஸ்ட் பண்ணுறதுனால, உங்களோட சேனலில் போஸ்ட் பண்ணுறதுனால தான் இந்த மாதிரி இளைஞர்கள்லாம் வந்து உன் பொண்டாட்டியே வந்து ரசிக்கிறானுங்க. இது வந்து எவ்வளோ தவறான ஒரு விஷயம். நம்ம சொசைட்டி எங்கே போயிட்டு இருக்குன்றது பாருங்கள். நான் வந்து ஒரு இண்டிவிஜுவல் யூடியூபராக ஒரு கண்டென்ட் யோசித்து போட்டேன்னா அது வியூஸு போகாது. ஆனால் இந்த கப்புள் விளாகர்ஸு கண்டென்ட்டே இல்லைனாலும் ஏடாகுடமாக இந்தமாரி டான்ஸு கீன்ஸ்லாம் சொல்லி மக்களோட மனசை வந்து எப்படி கெடுத்துட்ருக்காங்கன்றதை வந்து பாருங்கள். எனக்கு உண்மையிலே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. டேய், இன்னொருத்தரோட ஒய்ஃபோட சம்சாரம்டா, அவங்கள பற்றி நம்மளாம் யோசிக்கக்கூடாது. ஷி ஷுட் பி ட்ரீட்டட் அஸ் அ சிஸ்டர். நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? இதுக்கு காரணம் யாருன்னு சொன்னீங்கன்னா, நான் அந்த கமெண்ட் போட்டேன்னு சொல்ல மாட்டேன். இந்த வீடியோ வியூஸுக்காக போட்டாங்க பாருங்கள் கப்புள் விளாகர்ஸு, அவங்கள சொல்கிறேன். அது யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? தெரியலன்னா நான் ஒரே ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன். ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சரி, என்னடா நீ வந்து அவங்கள பற்றி பேசுகிற, உனக்கு பொறாமையா? பொறாமை இதில் என்னங்க இருக்குது? போங்கங்க. ஆனால் லைட்டாக பொறாமல் இருக்குது. ஏன்னா நம்ம பேசினாலும் எவனும் பார்க்க மாட்டான். இவங்க சும்மா 2 நிமிஷம் டான்ஸ் ஆடிட்டு வியூஸ் அள்ளிட்டு போகிறாங்க மில்லியன்ஸில். அப்புறம் வீடியோ போடாமல் என்ன பண்ணுவாங்க? பை.